ஏங்க சொல்லு பொண்டாட்டி. அந்த ஒரு பவுன் நகை கேட்டுன்னு இன்னும் நீ விட மாட்ட போல. என்ன போன வாரம் அவங்ககிட்ட ஒரு டைலாக் சொன்னியா? ஐயோ அது எனக்கு வரலங்க. அது நான் திரும்ப சொல்லுவேன். ஐயோ வேணாம். எப்போ பயப்பட இல்ல, ஏற்கனவே சொன்னதுக்கே உனக்கு மயக்கம் வந்துச்சு. ஓகேவா? இப்ப இன்னொன்னு என்னன்னா, அடுத்து ஒண்ணு சொல்றேன், இதை பண்ணிட்டுனா கண்டிப்பா இந்த வாரம் வாங்கி கொடுத்துடுறேன். என்னங்க நீங்க? ஆமா தாமரை, சும்மா கிடைச்சிருமா? ஒரு பவுன் நகை 1 லட்சம் விக்குது. யாருன்னா எது சும்மா கொடுத்துருவாங்களா என்ன? நான் உனக்கு பண்றேன், அதை நீ திரும்ப பண்ணிட்டேன்னா கண்டிப்பா உனக்கு நான் நகை வாங்கி கொடுத்துருவேன். சரியா? இங்க பாரு, ஒண்ணும் பண்ணல. இங்க பாரு, இப்படி தெரியுதா? கை தெரியுதா? ஆமா. இங்க பாருங்க, இந்த கை வந்து இந்த சுண்டு விரல் வந்து இந்த 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 ஆண்டுன்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் டச் ஆகணும். டச் ஆகுதா பாருங்க. டச் ஆகுது. அது ஈஸி தானே? அதுதான். அதை நீ பண்ணனா நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அப்படியா? ஆமா, டச் பண்ணி காமிப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இது டச் ஆக மாட்டேன். ஆமாது, யாராலையும் பண்ண முடியாது. ஐயோ, இது நானே கண்டுபிடிச்சது. என்னடா இது கடைசி வரைக்கும் நகை வாங்க முடியாது போல. இது உங்ககிட்ட நீ தொட மாட்டாங்க. அது நீங்க எப்படி தொட்டீங்க? அதுதான் பிராக்டிஸ். திரும்ப செஞ்சு காமிக்கிறேன். பக்கத்துல எங்க பாருங்க, கையில 10 விரல் தான் இருக்குது. மாயில மந்திரம் இல்ல. டைரக்டா உங்களுக்கு இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கிறேங்க பாருங்க. இப்படி வச்சுக்கோங்க கைய. இதை நல்லா இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இங்க பாருங்க, எங்க தொடுது பாருங்க என் கை. தொடுதா? இங்க பாருங்க, சுண்டு விரல் வந்து கையை பட்டுருது. ஆமா, சுண்டு விரல் வந்து இதுல டச் பண்ணும். இந்த கையில படணும். பக்கத்துல இருக்க கையை தேய்ச்சலாமா? எல்லா விரலும் தொடும் எனக்கு. இங்க பாருங்க, அடுத்த கை தொடுதா? இங்க பாரு, அடுத்த விரல் பாரு. இந்த விரலாம் ரொம்ப கஷ்டம், டச் பண்ணவே முடியாது. இந்த விரல் எனக்கு கஷ்டம். இந்த 2 விரல் தொடுவேன் நான். ஓகேங்களா? ஓகே மக்களே, இதே மாதிரி யாராவது வந்து வீட்டுல நகை கேட்டாங்கன்னா இந்த பிராக்டிஸ் கொடுங்க. கண்டிப்பா நகை திரும்ப கேட்க மாட்டாங்க. அது பண்ற வரைக்கும் நகை கிடையாதுன்னு சொல்லிடுங்க வீட்டுல. ஓகேங்களா? சொல்றப்ப என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் இந்த ஊர்ல பொங்கல் ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னேன்ல. பண்றப்ப பொங்கல் ஃபங்க்ஷன்ல நான் அப்போ வந்து இப்ப நான் ஒரு பவுன் நகை வாங்கி தரேன்றேன், இருக்குது வாங்கி கொடுக்கலான்னு. அப்பெல்லாம் வந்து என்ன தெரியுமா, இந்த பிராக்டிஸ் நான் ஸ்டேஜ்ல பண்ணி காமிச்சேன். யாருன்னா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொண்ணு வண்டு சோப்பு ஃப்ரீன்னு சொன்னேன் நான். அதிக மக்கள் எல்லாம் ட்ரை பண்ணிருந்தாங்க. எது ஒரு பொண்ணு வண்டு சோப்புக்கு. பொண்ணு வண்டு சோப்புலாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலத்துல என்ன மாதிரி கிராமத்துல இருந்து வந்தவங்க வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க, டவுன்ல இருந்தவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பொண்ணு வண்டு எங்க ஏரியாவில் மலர் சோப்பு வந்து ஃப்ரீ. அதான் மலர் சோப்பு வந்து ஃபேமஸ். பொண்ணு வந்து மலர் தான். இந்த துணி சோப்பு வாங்கி தரேன்னு சொல்லி நான் சொன்னேன். நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, யாரும் ஆனா பண்ண முடியல. ஓகே, நீங்க யாராவது பாக்குற ஃபாலோவர்ஸ் இது மாதிரி பண்ண முடிஞ்சுன்னா பண்ணி வீடியோ எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து சோப்பு கண்டிப்பா ஃப்ரீ. இல்லைன்னா ஒரு ஏரியல் லிக்விட் ஒன்று வாங்கி அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே மக்களே, யாரா நகை கேட்டாங்கன்னா சொல்லுங்க. நகை இந்த வாரம் கிடையாது தம்பி.